திருதாஷ்டர் தனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை தன்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மினிஸ்டர் பேரு கணிக் அவர்கிட்ட சொல்றாரு. இந்த பாண்டவாஸ் பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டே வராங்க, அவங்கள என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு கணிக் கிட்ட திருதாஷ்டர் சொல்றாரு. அதுக்கு கணிக் சொல்றாரு, அரசே, உங்களுக்கு ஒரு எனிமி இருக்கிறாங்கன்னா இட் இஸ் யுவர் டியூட்டி டு எராடிகேட் தெம். ஆனா நீங்க உங்களை எராடிகேட் பண்றீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்ப நாசுக்கா ரொம்ப பொலைட்டா பண்ணணும் அப்படின்னு அறிவுரை கொடுக்கிறாரு. திருதாஷ்டர் கணிக் சொன்ன வார்த்தைகளை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. துரியோதன், கர்ணா, துரியோதனோட ஃபர்ஸ்ட் தம்பி, அதுக்கப்புறம் சகுனி, துரியோதனோட மாமா, இவங்க எல்லாருமே ஒரு க்ளோஸான ஒரு சர்க்கிள். இவங்க எல்லாரும் பேசுற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த பாண்டவாசை எப்படி அழிக்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிட்டே வராங்களே, இவங்களை என்ன பண்ணலாம், வேற ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா அப்படின்னு துரியோதன் யோசிக்கிறப்ப கர்ணா சொல்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள், வா சண்டைக்கு போயிடலாம், அவங்களா நம்மளா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல தான் சகுனி என்ன சொல்றாருன்னா, கர்ணா, நீ ஒரு பயங்கரமான ஒரு சண்டைக்காரன், வித்தக்காரன், பயங்கரமான ஒரு திறமைசாலி, கரெக்ட் தான். ஆனா பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட எனர்ஜியை காட்டக்கூடாது, ரொம்ப நாசுக்கா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சகுனி அந்த இடத்துல கர்ணா கிட்ட சொல்றாரு. ஒரு நாள் துரியோதன் தன்னோட அப்பா திருதாஷ்டர் கிட்ட போயிட்டு, அப்பா, பாண்டவாஸ் பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டே வராங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா உங்களையே யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே திருதாஷ்டர் பயந்துகிட்டு, சரி மகனே, இப்ப நீ என்ன சொல்ல வர, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு துரியோதன் கிட்ட திருதாஷ்டர் கேக்குறாரு. அப்ப துரியோதன் சொல்றாரு, வர்ணாவத்னு ஒரு ஊர் இருக்கு, ரொம்ப நல்ல அழகான ஒரு ஊரு, பாண்டவாச அங்க கொஞ்ச நாள் நீங்க அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே திருதாஷ்டர், இந்த மாதிரி நான் போயிட்டு பாண்டவாஸ் கிட்ட நான் சொல்றேன்னா மத்தவங்க, அதாவது பீஷ்மா, துரோணா, கிருப்பா, இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது. அது துரியோதன் கிட்ட கேக்குறாரு. அப்ப துரியோதன் சொல்றாரு, நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா பீஷ்மா அதை ஒத்துப்பாரு, உங்களுக்கு அகைன்ஸ்டா அவர் போகவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம துரோணாவோட பையன் அஸ்வத்தாமா என்னோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால கிருபாச்சாரியாவும் துரோணாச்சாரியாவும் நம்ம சைடு தான் இருப்பாங்க, அதனால நீங்க பெருசா பயப்பட தேவையில்லை, தைரியமா போயிட்டு பாண்டவாஸ், அதாவது யுதிஷ்டர் கிட்ட வர்ணாவத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு துரியோதன் திருதாஷ்டருக்கு ஐடியா கொடுக்கிறாரு. இந்த டைம்ல தான் என்ன ஆகுது, எல்லாருமே வர்ணாவத்து சூப்பரா இருக்கும், பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நியூஸ் வெளியில வருது. இத கேக்குற பாண்டவாசுக்குள்ள வர்ணாவத்து எப்படி இருக்கும், அந்த ஊருக்கு நம்மளும் போகணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. இந்த டைம்ல திருதாஷ்டர் கரெக்டா யூஸ் பண்ணி, யுதிஷ்டர் ரொம்ப பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போக்கஸ்டா, டெடிகேட்டடா, சின்சியரா இருக்கிற, கொஞ்சமா ஒரு பிரேக் எடுத்துக்கோ, நீயும் உன்னோட தம்பிகளும் வர்ணாவத் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வாங்க அப்படின்னு யுதிஷ்டர் கிட்ட திருதாஷ்டர் சொல்றாரு. யுதிஷ்டருக்கு நல்லாவே புரியுது திருதாஷ்டரோட பிளான் என்ன, வேணுமே யுதிஷ்டரையும் பாண்டவாசியும் அந்த பாலிடிக்ஸ்ல இருந்து கொஞ்சமா விலக வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி சொல்றாருன்னு புரியுது. பட் இருந்தாலும் அந்த மரியாதை காரணமாக பெரியப்பா அப்படிங்கிற விஷயத்துக்காக, சரிங்க பெரியப்பா, நான் நீங்க சொல்ற மாதிரியே போயிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இத ஒத்துக்கிட்ட உடனே துரியோதன் என்ன பண்றாரு, அங்க வர்ணாவத்துல பாண்டவாஸ் தங்குறதுக்காக ஒரு பெரிய சூப்பரான பேலஸ் கட்டுறாரு. அந்த பேலஸ் கட்டுற ஆர்கிடெக்ட் பேரு புருச்சன். இந்த புருச்சன் எந்த மெட்டீரியல்ல அந்த பேலஸ கட்டுறாரோ அந்த மெட்டீரியல் சீக்கிரமா எரியிற மெட்டீரியல்ல கட்டுறாரு. இது எதுக்கு அப்படின்னா, இந்த பாண்டவாச உயிரோட எரிக்கணும் அப்படிங்கிறது தான் துரியோதனோட பிளான். இந்த இன்ஃபர்மேஷனை விதுர் கேதர் பண்ணிக்கிட்டாரு. எப்ப பாண்டவாஸ் ஓகே நாங்க வர்ணாவத் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களோ, அப்ப விதுர் ஃபாஸ்டா யுதிஷ்டர் கிட்ட, இந்த மாதிரி ஒரு பேலஸ் கட்டுறாங்க, அந்த பேலஸ் கட்டுற மெட்டீரியல் சீக்கிரமா எரியிற தன்மை கொண்டது, அதனால பயங்கர ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு யுதிஷ்டர், குந்தி, யுதிஷ்டரோட பிரதர்ஸ் பாண்டவாஸ் எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி விதுர் ஃபாஸ்டா இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப யுதிஷ்டர் தன்னோட பிரதர்ஸ் அண்ட் அம்மாவோட ஹஸ்தினாபூர்ல இருந்து வர்ணாவத்துக்கு கிளம்புறாரு. போறப்ப தன்னோட பிரதர்ஸ் கிட்டயும் தன்னோட அம்மா கிட்டயும்
இந்த மாதிரி துரியோதன் நம்ம எல்லாரையும் உயிரோடவே கொளுத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்க. அதனால நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாருமே ஒரே நேரத்துல தூங்க கூடாது. யாராவது ஒருத்தர் அலர்ட்டா இருக்கணும். அப்பதான் மத்தவங்க தூங்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பேலஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சு போறதுக்கான வழியை ஒண்ணு நம்ம ரெடி பண்ணணும். அந்த ஊர்ல எந்தெந்த ஷார்ட் ரூட்டு, குறுக்கு வழி, இது எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மள நாம காப்பாத்திக்க முடியும்னு யுதிஷ்டர் தன்னோட பிரதர்ஸ்க்கு சொல்றாரு. இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். டேக் கேர்.